பாரதிய ஜனதாவோடு கூட்டணிக்கு முன் எதிர்பார்த்தது என்ன என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது தாவேகா. 40 தொகுதிகள் வரை தருகிறேன் என்றவர் இறுதியில் 50 வரை போனார். இப்போது 60 வரை கூட போக அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் தாவேகா நாங்கள் அதற்கான கட்சி அல்ல, நீங்கள் என்ன பலமோ கிட்டத்தட்ட நாங்கள் அதே பலத்துடன் தான் இருக்கிறோம், அப்படியானால் சமமாக பேசுவதாக இருந்தால் பேசலாம் என்று அதிகாரபூர்வமற்ற பேச்சுக்களில் 2 மாதங்களுக்கு முன் தெரிவித்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. நவம்பர் மாதம்தான் திரு விஜய் கூட்டணி பற்றி முடிவு செய்வார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே அதிமுகவின் இன்றைய நெருக்கடி வலிமையான கூட்டணி உருவாக்குவது. ஏற்கனவே அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில், சென்ற சட்டமன்ற தேர்தலில் பலவீனமடைந்ததற்கு காரணம் இந்த திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் எடுத்த நிலைப்பாடு. திரு எடப்பாடி பழனிசாமி அந்த யதார்த்த நிலையை உணர்ந்து மறுப்பதோடு பிடிவாத போக்கில் இருக்கிறார். அவர் தனது தலைமை பதவியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது என்று கருதுகிறார். அதுதான் அவரிடம் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அதாவது அந்த ஈகோ, அந்த தன்முனைப்பு என்பது அவரிடம் ஓவராக இருக்கிறது. இருக்கலாம், உங்களுடைய அளவுக்கேற்ப இருக்க வேண்டும். நீங்கள் செல்வி ஜெயலலிதாவோ கலைஞர் கருணாநிதியோ அல்ல என்கிற யதார்த்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.